வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி தேங்காயை வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை உடச்சிட்டு இதை 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நைட்டே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். காலையில் அது மாதிரி எடுத்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து பிரித்து எடுத்திங்கன்னா அந்த சிரட்டையிலேருந்து தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா சில்லு மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அதில் தான் புட்டிங் செய்ய போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சுட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி சில்லு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா ஈஸியாக வந்துடும். அதுக்காண்டி இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரீசரில் குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் மட்டும் தனியாக வர ஆரம்பிச்சிடும். இதே மெத்தடில் இன்னொன்னையுமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய்க்கு பின்னாடி உள்ள தோலை ஒரு கத்தி இல்லாட்டா பீலர் வச்சு எடுத்துருங்க. தேங்காய் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் பால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டெசர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு பின்னாடி உள்ள தோலை எடுத்துட்டு தேங்காய் பால் எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காவை தனியாக எடுத்துகிட்டு தோல் எடுத்திருக்கேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால இதை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் நீங்கள் தோலை எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காவெல்லாம் கட் பண்ணி தயாராக இருக்குது. இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பூ கிடச்சிரும். உங்களுக்கு ரெகுலராக வீட்டில் தேங்காய் பூ ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வெள்ளைன்ட்டு உங்களுக்கு தேங்காய் பூ கிடைக்கும். இப்போ தேங்காய் பூ தயாராகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்க போகிறேன். மொத்தமாக 2 வாட்டி தேங்காய் பால் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் 1.5 கப் தண்ணியும், 2வது வாட்டி எடுக்கிற தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணியும் சேர்க்க போகிறேன். மொத்தமாக 2.5 கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு தேங்காய் மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மொத்தமே இன்றைக்கி 2.5 கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ 2வது டைம் 1 கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா பிழிஞ்சு தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. இந்தளவு கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் மீதம் இருக்குது பார்த்திங்களா, இதை வேஸ்ட் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா அந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் கால்வாசி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கால்வாசியில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இதை கட்டிகள்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பாலில் மட்டும் கார்ன்ஃப்ளவர் போட்டு கலந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து மொத்தமாக இருக்க தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் ஆனதுக்கப்புறமா மொத்தமாக இருக்க தேங்காய் பாலில் வச்சு அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இந்தளவு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூல் பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்தளவு திக்காக இருந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை விருப்பமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஜெல்லி மோல்டு வச்சுருக்கேன். அதில் செட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3லையும் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸ் பவுல்லையும் நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். உங்களுக்கு சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னா 2 மணி நேரத்தில் சாப்பிட்ணும் விருப்பப்பட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 7 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். 7 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ண முன்னாடி சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் டீமோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து கவுத்துனிங்கன்னா தனியாக வர ஆரம்பிச்சிரும். கேமரா பார்த்திங்கன்னா சரியாக ஃபோக்கஸ் பண்ணல, ஆனால் ஈஸியாக உங்களுக்கு டீமோல்ட் ஆயிரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, ஜெல்லி மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் சில்லுன்னு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரியே குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான தேங்காய் வச்சு செய்யக்கூடிய டெசர்ட் தயாராகிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதை கலந்து எடுக்கும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூளோ இல்லை வெண்ணிலா எசன்ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்கல. தேங்காவோட ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சுடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொன்னே உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எடுத்து இப்படி கவுத்துனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து விழுந்துடும். ரொம்பவே டேஸ்டியான அதே நேரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் வச்சு ஒரு டெசர்ட் தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.